உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மேடம். வா ஆனந்தி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் முக்கியமான வேலையா மேடம்? ஆமா ஆனந்தி, நான் மஞ்சுவோட அப்பாவை பார்க்கணுமே, போயிட்டு வந்துடலாமா? உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல மேடம், வேற எதுவும் வேலை இல்ல. ஆனா இன்னைக்கு அவங்க அப்பாவை பார்க்க முடியாதே, நாளைக்குதே மனு போடுற நாள். இல்ல, ஒரு லாயருங்கிற முறையில நான் இன்னைக்கு போய் பார்க்க முடியும். ஆனா நீ என் கூட வரணும், அதுக்காக தான் வர சொன்னேன். இவங்க அப்பாவை எனக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான். நீ வந்தா வேலை கொஞ்சம் ஈஸியா முடியும். அவரும் தயக்கம் இல்லாம பேசுவாரு. நான் வரேன் மேடம், நிச்சயமா வரேன். போலாம் மேடம். மேடம். என்ன மஞ்சு, உனக்கும் அப்பாவை பார்க்கணுமா? நீயும் வரேன்னு சொல்ல போற அதானே? மஞ்சு, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு மனு போட்டு பார்க்கலாம். இப்ப போனாலும் உன்னை உள்ள விட முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. தேவையில்லாத குழப்பம்தான் வரும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ரேப் கேஸுங்கிறதுனால உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. அப்படி பேசும்போது நீ கூட இருக்கிறது அவருக்கு சங்கடமா இருக்கும். ஆமா மஞ்சு, நாளைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், இன்னைக்கு வேணாம், சரியா? சரிக்கா. சரி, போலாம். வரேன் மஞ்சு. அண்ணா, என்னண்ணா இங்கே உட்காந்துட்டீங்க? குளிச்சுட்டு அங்கே வருவீங்கன்னு பார்த்தேன், வர காணுமே தான் வந்தேன். என்னாச்சுண்ணா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு, யாரும் எதுவும் சொல்லலை. மண்டைக்குள்ள எனக்கு என்னென்னமோ ஓடுது. ஏண்ணா, என்ன ஆச்சு? இதெல்லாம் என்ன வாழ்க்கை அன்பு? இங்கே பாரு, இப்படி எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கவா இத்தனை வருஷமா நேர்மையா உண்மையா ஒருத்தனுக்கு விசுவாசமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நல்லவனுக்கு காலமே இல்லை அன்பு. என்னென்ன பண்றது, தங்கத்தை தானே தீயில போடுறாங்க. நாம உண்மையா நேர்மையா வாழ்றது மற்றவங்களுக்காக இல்லைண்ணே, நமக்காக தான். ஜெயில இருந்தாலும் எந்த தப்பும் பண்ணலன்னு தைரியமா இருக்கோம்ல, மனசுல எந்த உறுத்தலும் இல்லாம இருக்கோம்ல. என்ன சிரிக்கிறீங்க? ஆமா அன்பு, யோசிச்சு பார்த்தா ரொம்ப நல்லவனும் ரொம்ப கெட்டவனும் ஒண்ணுதான் தோணுது. நமக்கு எந்த உறுத்தலும் இல்லைன்னு சொல்றேன்ல, அதே மாதிரி இங்க தப்பு செஞ்ச எத்தனையோ பேரு அதை பத்தின உறுத்தலே இல்லாம தானே இருக்காங்க. ஏதோ ஜாலியா ட்ரிப்புக்கு வர மாதிரி ஜெயிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கணக்கு மலையாளம் நினைச்சு பாரு, அவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது வருத்தம்லாம் இருக்கா? சொல்ல போனா வெளியே இருக்கிறத விட உள்ளதான் அவனுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எனக்கெல்லாம் ஏண்டா வாடரோன்னு இருக்கு அன்பு. என்னென்ன எப்படி பேசுறீங்க? உங்க பொண்ணு இருக்கால்ல, அவளை நினைச்சு பாருங்க. அவளை நினைச்சதாப்பா இன்னும் வேதனையா இருக்கு. நான் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட தாய் ஸ்தானத்துல ஒருத்தி கூட இருந்திருப்பாளோன்னு தோணுது. என் பொண்ணு நிலைமை நினைச்சு மனசே தாங்க மாட்டேங்குது அன்பு. அண்ணா, வருத்தப்படாதீங்கண்ணே. மஞ்சு ஹாஸ்டல்ல தானே இருக்கா, அங்க அவ பாதுகாப்பா இருப்பா. அங்க சௌ வார்டன் மேடம் எல்லாரும் அவளை நல்லா பார்த்துப்பாங்க. ஹாஸ்டல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்குண்ணே. எல்லார் வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கு. அது உண்மைதான் அன்பு. என் பொண்ணு ஹாஸ்டல்ல பாதுகாப்பா இருக்காங்கிற நிம்மதி எனக்கு இருக்கு. ஆனா நான் இல்லாம அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. அவளை நினைச்சு நான் இங்க வேதனைப்பட்டு தூங்காம இருக்கிற மாதிரி தான் அவ அங்க என்ன நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பா.
அந்த வேதனை எனக்கும் நல்லா புரியுது. உனக்கு நிச்சயமா புரியும் அன்பு. என் நிலைமையை விட உன் நிலைமை இன்னும் மோசம். நானாச்சும் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனா உன்னை திட்டம் போட்டு உள்ள அனுப்பி வெயில் கூட கிடைக்க விடாம பண்றானுங்கல்ல.